இந்த சோஷியல் ப்ரெஷர் இன்னைக்கு இருக்குல்ல, ஒரு பியர் ப்ரெஷர் மாரி இருக்குல்ல. இதெல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி நீங்க சிம்பிளா போயிட்டீங்க எப்படி? சார் அது வந்து குழந்தைங்களோட எஜுகேஷனும் இல்லாம, எனக்கே ஒரு மென்டல் ப்ரெஷரா இருக்கு சார். என்கிட்ட காசு இருக்குங்கிறதுக்காக நான் எதுக்கு சார் அவங்க கிட்ட அத போய் குடுக்கணும்? இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் ரொம்ப இருக்காது. தேவையான அளவு இருக்கும். அப்புறம் ரொம்ப ஃபேன்சியான கவர்ச்சிகரமான விஷயம்லாம் அந்த பள்ளிக்கூடங்கள்ல இருக்காது. அந்த பள்ளிக்கூடங்கள் உங்களுக்கு ஓகேயா? ஸோ மெஜாரிட்டி இஸ் எஸ். சார் இது வந்துட்டு ஒரு ப்ரெஷர் உண்டாக்காதா கிட்ஸ் மேல? வெறும் அகாடமிக்ஸ், எஜுகேஷன் மட்டுமே குடுத்துட்டு, அவங்களுக்கு வேற எதுக்குமே ஒரு எக்ஸ்போஷர் குடுக்காம, உங்க சொல்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து பயங்கர அந்த இதெல்லாம் இல்ல சார். பேசிக்கா பசங்க பிடி பீரியட் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாவா படிச்சோம். பிடி பீரியட் வீக்லி எல்லா இயரும் இருக்கு. ஒரு குழந்தை வந்துட்டு இப்ப டிவி பார்த்து ஒரு ஃபுட்பால் எனக்கு பிடிக்குதுன்னு சொல்றாங்க. அது எய்தர் ஸ்கூல்ல அக்காமடேட் பண்ணும், இல்லாட்டி வெளியில நீங்க அக்காமடேட் பண்ணணும். இல்ல நீ வந்துட்டு எஜுகேஷன் மட்டும் தான் பண்ணணும். நீ புக்க மட்டும் படி போதும் அப்படின்னு சொல்றது சார் வந்துட்டு எங்களுக்கு தேவையான பிடி பீரியட் இருக்கு. என் குழந்தைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் வரும் அப்படின்னா, அது என்னால அத அவங்களுக்கு பே பண்ண முடியும். என்னால ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்துக்க முடியும்னா, அத நான் சேர்த்துக்கிறேன்.